ஹலோ வெல்கம் டு மாம் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பட்டாணியை 3 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினோன்னே தக்காளி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி சிக்கன் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நிறையா மசாலா ஆட் பண்ண வேணாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகணுன்னே வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் 2 நிமிஷம் ஆன்லேயே இருக்கட்டும். நம்ம டாப்பிங்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இல்லைன்னு ஆட் பண்ணல. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.